வணக்கம் நண்பர்களே, என்னுடைய யூடியூப் சேனல் ட்ரினிட்டி கல்ச்சுரல் அகாடமி கோயம்புத்தூர் உங்கள் அனைவரையும் வரவேற்கிறது. என்னுடைய யூடியூப் சேனல் இது நாள் வரைக்கும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணவில்லை என்றால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்யவும். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்தால்தான் நான் பதிவேற்றப்படும் வீடியோக்கள் உடனடியாக உங்களை வந்தடையும். இப்போ நாம் ரீசன்ட் டேஸில் பாஸ்ட் 1 வீக்காக டெஸ்ட் சீரீஸ் மட்டும்தான் போட்டுட்ருக்கிறேன். அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸருக்கு போட்டுட்ருக்கிறேன், அசிஸ்டண்ட் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸருக்கு, அப்புறம் ஹார்டிகல்ச்சர் ஆஃபீஸர், அசிஸ்டண்ட் டைரக்டர் ஆஃப் ஹார்டிகல்ச்சர் அண்டு அசிஸ்டண்ட் ஹார்டிகல்ச்சர் ஆஃபீஸருக்கும் ஒரு வீடியோ போட்டிருக்கிறேங்க. இது 2வது வீடியோ, டெஸ்ட் 3 பார்ட் 1. இட் இஸ் அ ஹார்டிகல்ச்சர் டெஸ்ட் சீரீஸ். டிஎன்பிஎஸ்சி 2021 ஹார்டிகல்ச்சர் ஆஃபீஸருக்கும் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் ஹார்டிகல்ச்சருக்கும் ஏற்கனவே நோட்டிஃபிகேஷன் வந்துடுச்சு. எல்லாரும் நீங்கள் படிச்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது ஏப்ரல் 17-18 உங்களுக்கு டெஸ்ட்டு எக்ஸாம் நடக்க போகுது. இதில் பாஸ்ட் இயர்ஸில் எப்படி பண்ணாங்கன்னா, ஓஎம்ஆர் ஷீட்டில் 4 ஆப்ஷன் தான் கொடுத்தாங்க. அதாவது ஏபிசிடி நோட்டு. தற்சமயம் அது 5 ஆப்ஷன் ஆகுது. ஈயை அடிஷ்னலாக சேர்த்துருக்குறாங்க. அப்போ 5 ஆப்ஷன் இருக்கும், ஏபிசிடிஇ நோட்டு. ரீசெண்டாக ஜனவரி மாதம் நடந்த குரூப் 1 சர்வீஸில் அந்த ஓஎம்ஆர் ஷீட் எல்லாத்தையும் கொடுத்துருக்குறாங்க. அதை பற்றி டீட்டெயிலாக நிறைய யூடியூப் சேனல் இருக்குது. அதை பார்த்து எப்படி நீங்கள் 5 ஆப்ஷன் எப்படி வருது, எப்படி ஷேட் பண்ணணும். அதுக்கு இன்னொரு மாறுதல் என்ன செஞ்சுருக்காங்கன்னா, அது டோட்டல் போடணும். ஏல எத்தனை கொஸ்டின் அட்டன் பண்ணிருக்கீங்க, பியில் எத்தனை நம்பர் போட்டு கொஸ்டின் அட்டன் பண்ணியிருக்கிறீங்க, அதே மாதிரி சிடிஇல அந்த ரைட் சைடு இருக்கிற காலத்தில் 3 காலம் இருக்குது. 3 காலத்தையும் நீங்கள் அந்த டோட்டல் போட்டு, அப்புறம் லெஃப்ட் சைடில் அதை எகைன் எழுதணும். அதுக்கு இங்கேயும் எத்தனை ஏ ஆப்ஷன் எழுதுனீங்க, எத்தனை பி ஆப்ஷன் எழுதணும். இதில் டேலி பண்ணலைன்னா கண்டிப்பாக டேலி செய்ய வேண்டும். ஒரு 199 கொஸ்டின் அட்டன் பண்ணுறீங்க, அல்லது 150 கொஸ்டின்ல 148 கொஸ்டின் அட்டன் பண்ணீங்கன்னா 148 நீங்கள் இந்த ஏபிசிடி டேலி பண்ணும்போது டேலி ஆகணும். அப்படி டேலி பண்ணலைன்னா -5 மார்க் பிடிச்சிக்குவாங்க. இந்த லெஃப்ட் சைடு இருக்கிற ஷீட்டில் ஸ்ட்ரைட்டாக ஒரு டாட் மாதிரி அதை கிழிச்சு டிஎன்பிஎஸ்சியில் ரீட்டைன் பண்ணிக்குவாங்க. அதில் தான் உங்களுடைய ஐடி நம்பர் அது இதில் எல்லாமே ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர்லாம் வரும். இப்போ நம்ம கொஸ்டின் அண்ட் ஆன்சருக்கு டைரெக்டாக போகலாம். இதில் என்னன்னா, பேக்கேஜ் ஆஃப் ப்ராக்டிசஸ் ஆஃப் ஹார்டிகல்ச்சர் கிராப்ஸ் ஜென்ரலாக எல்லாத்துக்கும் கொடுத்துருக்குறேன். ஸோ நம்ம சிலபஸ் பார்த்தோங்கன்னா, ஹார்டிகல்ச்சர் ஆஃபீஸருக்கு 5வது யூனிட் ப்ரொடக்ஷன் டெக்னாலஜி ஆஃப் ஃப்ரூட் கிராப்ஸ், 6வது ப்ரொடக்ஷன் டெக்னாலஜி ஆஃப் வெஜிடபிள் கிராப்ஸ். ஸோ அது 6வது யூனிட். 7வது யூனிட் ஃப்ளாரிகல்ச்சர் அண்ட் லேண்ட்ஸ்கேப் கார்டனிங். 8வது ப்ரொடக்ஷன் டெக்னாலஜி ஆஃப் ஸ்பைசஸ் அண்ட் பிளான்டேஷன் கிராப்ஸ் அண்ட் 9வது ப்ரொடக்ஷன் டெக்னாலஜி ஆஃப் மெடிசினல் அண்ட் அரோமேட்டிக் பிளான்ட்ஸ். இது எல்லாத்துலேயுமே ஈக்குவலாக கொஸ்டின் ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி இந்த கொஸ்டின் மாடல் நான் ஃப்ரேம் பண்ணியிருக்கிறேன். இதில் 3 பார்ட் இருக்குது. இதில் பார்ட் 1 போடுறேன், பார்ட் 2, பார்ட் 3 சப்சிக்வெண்ட் வீடியோவில் நான் போடுவேன். இப்போ நம்ம ஒவ்வொரு கொஸ்டின் நான் படிச்சுக்கிட்டு அதனுடைய கரெக்ட் ஆன்சர் என்னங்கிறத பார்க்கலாம். இப்போ நாம் இது ஃபர்ஸ்ட் கொஸ்டினுங்க, பெர் கேபிட்டா அவைலபிலிட்டி ஆஃப் ஃப்ரூட்ஸ் இன் இந்தியா ஈஸ். இந்த கொஸ்டினை ஏற்கனவே போன வீடியோலையும் போட்டிருக்கிறேன், ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் ஹார்டிகல்ச்சர் நோட் யூனிட் 1ல். இது ஏன் இந்த இடத்துல போட்டோன்னா, இந்த ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸு நம்ம அந்த ப்ரொடக்ஷன் டெக்னாலஜி பற்றி பார்க்குறோம். அதனால் ஃப்ரூட்ஸ் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ், பெர் கேபிட்டா அவைலபிலிட்டி ஆஃப் ஃப்ரூட்ஸ் இன் இந்தியா. நம்ம கரெக்ட் ஆன்சர் இஸ் 357 கிராம் பெர் பர்சன் பர் டே. ஒரு நாளைக்கு ஒரு பர்சன் 357 கிராம் ஃப்ரூட் சாப்பிட வேண்டும். ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆப்ஷன். அப்புறம் நாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அது ஜென்ரலாக அந்த ஃப்ரூட்ஸில் என்னென்ன ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள் என்னென்ன இருக்குது,
அதனுடைய சயின்டிஃபிக் நேம் என்ன, அதனுடைய ஃபேமிலி என்ன, அதனுடைய குரோமோசோம் நம்பர்னு ரிப்பீட்டடாக அந்த கேள்வி கேட்பாங்க. இதில் ரெண்டாவது கொஸ்டின் வந்து மேங்கோ பிலாங்ஸ் டு தி ஃபேமிலி என்னன்னு கேட்டிருக்கிறேன். இங்கே 4 ஆப்ஷன் கொடுத்துருக்கிறேன். அதில் ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆப்ஷன். என்ன கரெக்ட் ஆன்சர்னா அனகார்டியேசியே. அடுத்தது மூணாவது கேள்வி, ரெகுலர் பேரிங் வெரைட்டி ஆஃப் மேங்கோ. நிறைய வெரைட்டி இருக்குது மேங்கோவில். ஃப்ரூட்ஸ் எப்பயுமே மேங்கோவாக இருந்தாலும் சரி, டேமரிண்டாக இருந்தாலும் சரி, கோவா, சப்போட்டா, அது எஸ்பெஷலி மேங்கோவில் வந்து ஆல்டர்னேட் பேரிங். இந்த வருஷம் நல்லா ஃப்ளாரிங் வந்து ஃப்ரூட்ஸ் வந்ததுன்னா அடுத்த வருஷம் கொஞ்சம் அதனுடைய குவான்டிட்டி, நம்பர், வெயிட் எல்லாம் குறையும். ஷை ஃப்ளவரிங் வந்துடும். அதனால் ஃப்ரூட்ஸ் பெர் ட்ரீ வந்து குறையும். ஆனால் ஒரே ஒரு வெரைட்டி, இந்த நான் கொடுக்குற 4 ஆப்ஷனில் ஒரு வெரைட்டி வந்து ரெகுலர் பேரிங். ஒவ்வொரு வருஷமும் இந்த வருஷம் நல்லா பூ பூத்து காய்ச்சதுன்னா அடுத்த வருஷமும் நல்லா பூ பூத்து காய்க்கும். அது என்ன வெரைட்டினா அல்ஃபான்சோ. அது ஆப்ஷன் டி இஸ் தி கரெக்ட் ஆப்ஷன். நாலாவது கேள்வி என்னன்னா, மேங்கோ இஸ் நவ் கமர்ஷியலி ப்ராபகேட்டட் பை. என்ன ப்ராபகேட்டிங் மெத்தட்? சீடா, வெஜிடேட்டிவ் ப்ராபகேட்னா? முதல்ல மோஸ்ட்லி வெஜிடேட்டிவ் ப்ராபகேட்டட் மெட்டீரியல். ஏன் வெஜிடேட்டிவ்லி ப்ராபகேட்டட் மெட்டீரியல் நம்ம போடுறோம்னா, இது வந்து ட்ரூ டு டைப். தாய் எப்படியோ அதே மாதிரி குழந்தைங்களும் இருக்கும், ஆஃப்ஸ்பிரிங்கும் அதே மாதிரி இருக்கும். அதே சீடு போட்டோம்னா தேர் ஆர் லாட் ஆஃப் ஜெனட்டிக் வேரியேஷன். அந்த மதர் பிளான்ட்ல இருக்கிற கேரக்டர்ஸ்லாம் அதில் வேரி ஆகி வரும். அப்புறம் லேட்டாக பூ பூத்து லேட்டாக காய் காக்கும். இது வந்து நல்ல சீக்கிரமாக பூ பூத்து ஒரு 2-3 வருஷத்துல பூ பூத்து காய் காக்கும். ஸோ இதுக்கு என்ன கரெக்டான ஆன்சர்னா சாஃப்ட்வுட் கிராஃப்டிங். பி இஸ் த கரெக்ட் ஆப்ஷன். அஞ்சாவது கேள்வி என்னன்னா, ஃப்ளார் அண்ட் ஃப்ரூட் ட்ராப் இன் மேங்கோ இஸ் ரெகுலேட்டட் பை. அதுதான் அஞ்சாவது கேள்வி. மேங்கோ பார்த்தீங்கன்னா பூ நிறைய பூக்கும். அவ்வளவும் பூவும் காயா செட் ஆகி ஃப்ரூட் டெவலப் ஆகும்னா ஆகாது, நிறைய உதிர்ந்துடும். மேபி கிளைமேட்டிக் ஃபேக்டர்ஸ் அல்லது பெஸ்ட் அண்ட் டிசீசஸ் அட்டாக் இருக்கும். அதனால அந்த பூக்கள் உதிர்வதை தடுப்பது எந்த growth ரெகுலேட்டர் யூஸ் பண்ணோம்னா NAA. எவ்வளவு ppm, எவ்வளவு கான்சன்ட்ரேஷன்? 20 ppm. இதுதான் வந்து சரியான பதில். ஆப்ஷன் டி இஸ் த சரியான ஆப்ஷன். ஸோ அடுத்தது வந்து நம்ம வந்து இப்போ நம்ம லேட்டஸ்ட் டெக்னாலஜி என்னன்னா ஹை டென்சிட்டி பிளான்டிங். ரொம்ப நெருக்கமாக வாழையில பார்த்தீங்கன்னா அதுவே நெருக்கமாக இருந்து ஒரே ஒரு இடத்துல 2 வாழையோ 3 வாழையை வைக்கிறது. நிறைய தூர் வந்து நல்லா காய்க்காது. நீங்கள் ஃபெர்டிலைசர் மற்றும் ரெக்கமெண்டட் பேக்கேஜ் ப்ராக்டிஸ்லாம் நல்லா பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈல்டு எந்த விதத்துலையும் குறையாது. ஸோ அப்படின்னா மேங்கோவுக்கு வாட் இஸ் த ஸ்பேசிங் ப்ராக்டிஸ் இன் மேங்கோ ஃபார் ஹை டென்சிட்டி பிளான்டிங்? எவ்வளவு? 5 by 5 மீட்டர். அதாவது ரோவுக்கு ரோவு 5 மீட்டர் இடைவெளியும், பிளான்ட்டுக்கு பிளான்ட்டு 8 மீட்டர் இடைவெளியும் விடணும். ஸோ இதுதான் வந்து ஹை டென்சிட்டி பிளான்டிங் ஸ்பேசிங். ஏ ஆப்ஷன் இஸ் த கரெக்ட் ஆப்ஷன். அதை வந்து நீங்கள் OMR ஷீட்டில் வந்து ஷேட் பண்ணணும். அடுத்தது நியூட்ரியன்ட் கண்டென்ட். என்ன நியூட்ரியன்ட் அதிகமாக இருக்குது? இது ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் ஹார்டிகல்ச்சர் யூனிட் 1லேயே நாங்கள் வந்து என்னுடைய ஸ்டடி மெட்டீரியல் டீட்டெயிலாக கொடுத்துருக்குறேன். அதில் இந்த மேங்கோ இந்த ஃப்ரூட்ஸ் டீல் பண்ணுறதுனால 7வது கேள்வி, மேங்கோ இஸ் ரிச் இன் விட்டமின்ஸ் நிறைய கொடுத்துருக்குறேன். அந்த விட்டமின்ஸில் எது ரிச் விட்டமின்னா விட்டமின் ஏ. திஸ் இஸ் த கரெக்ட் ஆன்சர் அண்ட் டி இஸ் த கரெக்ட் ஆப்ஷன். மேங்கோ ரேங்க்ஸ் ஃபர்ஸ்ட் இன் விச் ஸ்டேட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஏரியா? 8வது. ஏரியாவை பொறுத்த வரைக்கும் எந்த ஸ்டேட் நம்ம இந்தியாவில் அதிகமாக மேங்கோ கல்டிவேட் பண்ணுறாங்கன்னா அதுக்கு சரியான பதில் உத்தரப்பிரதேசம். ஏ இஸ் த கரெக்ட் ஆப்ஷன். ஸோ 9வது கேள்வி என்னன்னா, சூட்டபிள் வெரைட்டி ஃபார் பல்ப் இன் மேங்கோ இஸ். நம்ம வந்து வெரைட்டி வந்து மேங்கோவில், அதாவது நம்ம சாப்பிட்றதுக்கு நிறைய யூஸ் பண்ணுறோம், அது ஒரு பிரிவு இருக்கும். அப்புறம் பல்ப் மேக்கிங், அது வந்து இட்ஸ் கெய்னிங் லாட் ஆஃப் இண்டஸ்ட்ரி, நிறைய டிமாண்ட் பீப்புளில். நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும்
தருமபுரி கிருஷ்ணகிரி நிறைய பல்பிங் இண்டஸ்ட்ரிக்கு அந்த ஏரியா அண்டர் மேங்கோ வந்து அதிகமாக இருக்குது. எல்லாம் மானாவாரியில் உங்களுக்கு ட்ரைலேண்டில் அது நிறைய போட்டிருக்கிறாங்க. அப்புறம் அது இல்லாமல் ஏற்றுமதிக்கு தகுந்த ரகம் அதுன்னு ஒரு பிரிவு 4-5 வெரைட்டி ஒரு இருக்கிற வெரைட்டி கொடுத்துருப்பாங்க. இதில் நாம் வந்து பல்ப்புக்காக யூஸ் பண்ணுறதுன்னா இந்த ருமானியா, பாம்சன், தஷைரி, இதில் வந்து பெங்களூரா இஸ் தி suitable variety for pulp making. Option C is the correct option. Then 10வது கேள்வி என்னன்னா fertilizer recommendation for banana is. ஃபெர்டிலைசர் எவ்வளோ நமக்கு வந்து பனானாவுக்கு நம்ம இது வரைக்கும் மேங்கோ பார்த்தோம். இப்போ பனானா வந்து அடுத்த கொஸ்டின் வருது 10வது கொஸ்டினில். இதனுடைய ரெக்கமெண்டட் டோசேஜ் ஆஃப் ஃபெர்டிலைசர் என்னன்னா திஸ் கரெக்டான ஆன்சர், தி கரெக்ட் ஆன்சர் இஸ் 110, 35, 330 கிலோ பெர் ஹெக்டேர். NPK நைட்ரஜன் வந்து எவ்வளவு 110, P வந்து 35, K வந்து 330. ஸோ தி கரெக்ட் ஆப்ஷன் இஸ் டி. அடுத்து 11வது கேள்வி நம்பர் ஆஃப் பிளான்ட்ஸ் ஃபர் ஹெக்டேர் இன் ஹை டென்சிட்டி பிளான்டிங் ஆஃப் மேங்கோ இஸ். ஏற்கனவே ஹை டென்சிட்டி பிளான்டிங் எவ்வளவு சொன்னேன், 5/5 மீட்டர். ஸோ அதில் எத்தனை பிளான்ட் ஒரு ஹெக்டருக்கு இருக்கும்னா தி கரெக்ட் ஆன்சர் இஸ் 400 plants per hectare. The correct option is B. Then 12th question, culinary banana variety is. நம்ம வந்து சாப்பாட்டுக்கு பொரியலுக்கு எந்த இந்த 4 வெரைட்டியில் எது யூஸ் பண்ணுறோம்? மேங்கோவுக்கு வந்து பழம் யூஸ் பண்ணுறோம், பூவன் பழம், ரஸ்தாழி பழம் சாப்பிடுவதற்கு, கற்பூரவள்ளி பழுத்த பிறகு சாப்பிட்றதுக்கு. மொந்தனும் ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் இப்போ பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டத்தில் மொந்தனும் வந்து பழுக்க வச்சு சாப்பிட்பாங்க. அது நல்ல குளிர்ச்சியான பழம். அதை வந்து நம்ம வந்து காயாக பறித்து நம்ம வந்து பஜ்ஜி போடலாம், அப்புறம் வந்து பொரியல் பண்ணலாம். அது என்ன வெரைட்டினா தி கரெக்ட் ஆன்சர் இஸ் மொந்தன். தி ஆப்ஷன் ஏ இஸ் தி கரெக்ட் ஆப்ஷன். தென் 13வது கேள்வி ஹில் பனானா வெரைட்டி இஸ். நம்ம வந்து ஹில் பனானா லோயர் பழனி ஹில்ஸில் நிறையா ஹில் பனானா போட்டிருக்காங்க. அது இல்லாத திண்டுக்கல்ல அங்கே வந்து சிறுமடைன்னு இருக்குது, அங்கேயும் ஹில் பனான்ஸ் நிறையா போட்டிருப்பாங்க. இந்த 4 வெரைட்டியில் எந்த ஹில் பனானா வந்து வெரைட்டி சூட்டபிள் வெரைட்டி? இந்த தகுந்த பதில் எதுனா நமரை. நமரை இஸ் தி கரெக்ட் வெரைட்டி. தட் இஸ் ஹில் பனானா வெரைட்டி. ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆப்ஷன். தென் 14வது கேள்வி டைப் ஆஃப் சக்கர் சூட்டபிள் ஃபார் ப்ராபகேஷன் பனானா ஈஸ். நம்ம வந்து இது வெஜிடேட்டிவ்லி ப்ராபகேட்டட்னு சொல்லிட்டோம். சக்கர்ஸ் தான் வந்து இதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி சக்கர்ஸ் வந்து ப்ராபகேஷனுக்கு யூஸ் பண்ணும்போது சக்கர்ஸ் எப்போ எடுப்பாங்கன்னா, அதாவது ஒரு வாழை மரம் கொலையை தள்ளி வச்சு கொலையை வெட்ட போகிறோம், வெட்டிட்டு பிறகு தான் நீங்கள் சக்கர்ஸ் தோணும். அதுதான் வந்து ரொம்ப சூட்டபிள் ஆப்டிமம் டைம் ஃபார் harvesting the sucker. That will be used for further planting. அது என்ன சக்கர் டைப் ஆஃப் சக்கர்னா ஸ்வாட் சக்கர். என்ன ஸ்வாட் சக்கர். தட் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். தி ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆப்ஷன். Then 15th question, chemical used to spray to remove seediness in banana is. என்ன கெமிக்கல்? இப்போ வந்து நிறைய பார்த்தீங்கன்னா சீட்லெஸ் பனானா தான் இருக்கும். ஒரு சில பனானா வெரைட்டியில் பார்த்தீங்கன்னா சீடு இருக்கும். அப்படி சீடு இருந்ததுன்னா அதை வந்து சீடு இல்லாமல் பண்ணுறதுக்கு என்ன நம்ம வந்து கெமிக்கல் யூஸ் பண்ணோம்னா 2,4-D-25 ppm யூஸ் பண்ணணும், பார்ட்ஸ் பர் மில்லியன் யூஸ் பண்ணணும். திஸ் இஸ் த கரெக்ட் ஆன்சர். தி கரெக்ட் ஆப்ஷன் இஸ் ஏ. தென் 16வது கேள்வி வாட்டர் ரிக்யர்மெண்ட் ஃபார் பனானா இஸ். அதாவது ஒவ்வொரு கிராப்புக்கும் வந்து பனானாவுக்கு என்ன, கோவாவுக்கு என்ன, எவ்வளோ வாட்டர் ரிக்யர்மெண்ட் வேணும். அதே மாதிரி கோகோனட் எடுத்திங்கன்னா 60 to 80 liters ஆஃப் வாட்டர் பெர் பிளான்ட். இதுக்கு வந்து பனானாவுக்கு என்னன்னா 900 to 1,200 mm is the correct answer and A option is the correct option. Then 14வது கேள்வி என்னன்னா suitable season for banana grown in garden land is.
The November, December is the suitable season for growing banana in garden land. Then 18th question, mattocking is a special practice in banana followed at the time of before flowering, after planting, before harvesting. அப்படின்னு இல்லைங்க, after harvesting நம்ம பண்ணணும். எது mattocking. C option is the correct option. 19th question, the common rootstock used for sweet orange. Sweet orange க்கு என்ன பொதுவாக rootstock யூஸ் பண்ணுவாங்கன்னா அது கரெக்டான பதில் rough lemon. So B option is the correct option. Then 20வது கேள்வி, origin of acid lime is, நான் ஏற்கனவே சொன்னேன் family கேட்பான், scientific name கேட்பான், அதே மாதிரி குரோமோசோம் கேட்பான். அது மட்டும் இல்லாமல் எந்த கண்ட்ரியில இது முதல்ல அது ஆரிஜின் ஆச்சு அப்படிங்கறது கேட்பாங்க. இப்ப ஆசிட் லைம் எந்த இதுலனா சவுத் ஈஸ்ட் ஏசியாவில் அது என்னுடைய ஆரிஜின். இதுதான் கரெக்ட் ஆன்சர். தி கரெக்ட் ஆப்ஷன் இஸ் சி. Then 21st question, growth regulator to prevent pre-harvest fruit drop is என்ன 2,4,5-T 60 ppm. This is the correct answer. The option A is the correct option. Then 22nd, granulation is commonly observed in citrus species of, in the citrus, mandarin ஆரஞ்சா, ஸ்வீட் ஆரஞ்சா, ஆசிட் லைமா, லெமனா. இது கரெக்டான பதில் என்னன்னா ஸ்வீட் ஆரஞ்ச். 23, commonly adopted spacing for mandarin orange is, இதுக்கு suitable spacing, recommended spacing is 6 மீட்டர் by 6 மீட்டர். இதுதான் கரெக்டான பதில். 24வது கேள்வி என்னன்னா, example of seeded variety of grapes is, எது? இதுல 4 வெரைட்டி கொடுத்துக்கிறேன். அது கிரேப்ஸ்ல எந்த வெரைட்டியில சீடு இருக்கும் அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்கணும். அது கரெக்டான ஆன்சர் மஸ்கட். அது is a seeded variety. Then 25th questions, propagation followed in grapes is, என்ன propagation ஃபாலோ பண்ணுவாங்க கிரேப்ஸ்லனா, செமி ஹார்ட்வுட் கட்டிங்கா, சாஃப்ட்வுட் கட்டிங்கா, லீஃப் கட்டிங்கானா? அது மூன்றும் இல்லை. எது கரெக்டான பதில்னா ஹார்ட்வுட் கட்டிங்ஸ். So 26, number of buds pruned for fruiting for seedless in grapes is, அது சீட்லெஸ் கிரேப் வரதுக்கு எந்த பட் ஸ்டேஜ்ல ரிமூவ் பண்ணணும், ப்ரூன் பண்ணணும், எத்தனை பட்ஸ் ப்ரூன் பண்ணணும் கேள்வி கேட்டிருக்கிறேன். அதுல கரெக்டான பதில் 2 buds, 2 பட்டை ரிமூவ் பண்ணணும். Then 27th question, red flush guava variety is, என்ன வெரைட்டி? அலகாபாத் சாஃபட் இல்ல, பாப்பட்லா அதுவும் இல்ல, அர்கா மிருட்லாம் இல்ல. So half C is the correct answer. Then 28th question, guava is commercially propagated by, என்ன propagation, suitable propagation method guava-na air layering. By air layering you can propagate the guava. So 29th question, recommended spacing for high density planting of guava. இந்த high density planting mostly ரொம்ப popular in Lucknow of Uttar Pradesh. So என்ன spacing னா, row to row 3 meter வேணும், plant to plant 1.5 meter வேணும். So 3 by 1.5 meter is the correct answer. 34வது question, 30வது question, cricket ball is the variety of, கோவா வெரைட்டியா, பப்பையா வெரைட்டியா, மேங்கோ வெரைட்டியா? அந்த 3 ஆப்ஷன்ல விட எது கரெக்டான பதில்னா சப்போட்டா. கிரிக்கெட் பால் belongs to sapota. This is the correct answer. Then 31வது கேள்வி, seed rate of papaya is, papaya mostly propagated by seed தான், vegetative propagation is ruled out. So ஒரு ஹெக்டருக்கு எவ்வளவு சீடு வேணும் பப்பையாவுக்குன்னா 500 gram per hectare. This is the correct answer. Then 32, இது sex ratio in papaya. Papaya is a dioecious plant. Male தனியா இருக்கும், female தனியா இருக்கும்.
ஸோ அதனுடைய ரேஷியோ செக்ஸ் ரேஷியோ பிளான்டிங்கில் பண்ணும்போது எத்தனை ரேஷியோ செக்ஸ் ரேஷியோ போடணும்னா 1:10. 20 ரோ வந்து ஃபீமேல் போட்டுட்டு ஒரு ரோ வந்து மேல் போடலாம். அதுதான் வந்து ரெக்கமெண்டட் திங். தென் 33rd question, suitable variety for papain extraction in papaya. பப்பையாவில் நிறைய வெரைட்டி இருக்குது. அதில் வந்து பப்பையன் எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் பப்பையன் பர்பஸ்க்கு எந்த வெரைட்டினா தி கரெக்ட் ஆன்சர் இஸ் CO2 that is released in கோயம்புத்தூர். 34வது கொஸ்டின்னா pomegranate is propagated commercially by pomegranate வந்து எந்த propagules யூஸ் பண்றாங்கன்னா this is a rooted cuttings. That is the correct answer. Then 35th question, type of fruit in pomegranate is என்ன type? Drupa, Hesperidima, Pepova. Hesperidima mostly வந்து citrus குரூப்ல வரும். பெப்போ வந்து உங்களுக்கு எதில் வரும்னா ஆப்பிள் இதெல்லாம் பெப்போ. ட்ரூப்புங்கிறது மேங்கோல ட்ரூப்பு. இதுக்கு வந்து சூட்டபிள் ஆன்சர் இஸ் பெர்ரி. தென் விவிபேரஸ் ஃப்ரூட் இஸ் எதுன்னு கேட்குறாங்க. மேங்கோவா, சப்போட்டாவா, கோவாவா? விவிபேரஸ்னா இன்சிட்டு ஜெர்மினேஷன். அதாவது மெச்சூர் ஆன பழம் வந்து மரத்தில் இருக்கும்போதே அந்த விதை வந்து முளைச்சிடும். அந்த ஆப்டிமம் ஹார்வெஸ்டிங் பீரியட்ல ஹார்வெஸ்ட் பண்ணலாம். ஓவர் மெச்சூர் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த பழத்துக்குள்ளேயே பழத்துக்குள்ளேயே விதை முளைச்சிருக்கும். ஜாக் அறுக்கும்போது பாருங்க நல்ல ஓவர் மெச்சூர்டில் நிறைய விதை வந்து முளைத்த நிலையில் ஜெர்மினேட்டட் ஸ்ப்ரவுட்டட் கண்டிஷனில் இருக்கும். ஸோ தி கரெக்ட் ஆன்சர் இஸ் ஜாக். தென் 37th question, vitamin C rich tropical fruit is. This is a tropical fruit. அதில் வந்து விட்டமின் சி எந்த ஃப்ரூட்ல இருக்கலாம்? ஆன்லாவில் இருக்குது. ஸோ திஸ் இஸ் த கரெக்ட் ஆன்சர். தென் 38வது கேள்வி, கமர்ஷியலி யூஸ்டு பிளான்டிங் மெட்டீரியல் இன் பைனாப்பிள் இஸ். அதே மாதிரி பைனாப்பிள் வந்து மல்டிப்ளிகேஷனுக்கு யூஸ் பண்ணுற ப்ரொபக்யூல் எதுனா சக்கர்ஸ் அண்ட் ஸ்லிப்ஸ் இஸ் த கரெக்ட் ஆன்சர். Then 39th question, fruit cracking in pomegranate is regulated by. அதாவது pomegranate என்ன ஆகும்னா பிளான்ட்ல இருக்கு, ட்ரீல இருக்கும்போதே நல்ல மெச்சூர் ஆயிடுனா கிராக் ஆயிரும். அந்த கிராக்கை கண்ட்ரோல் பண்றதுக்கு எந்த கெமிக்கல் யூஸ் பண்ணுவாங்கன்னா லிக்விட் பாரஃபின் 1% கான்சன்ட்ரேஷன் யூஸ் பண்ணுவாங்க. தென் 40வது கேள்வி, ஆப்டிமம் ஸ்பேசிங் ஃபாலோடு ஃபார் ஆப்பிள் இஸ். இது வந்து டெம்பரேட் ஃப்ரூட்ஸ். எவ்வளோ ஸ்பேசிங்னா ஆப்பிளுக்கு 4 மீட்டருக்கு 4 மீட்டர். அதாவது ரோ டு ரோ 4 மீட்டர், பிளான்ட் டு பிளான்ட் 4 மீட்டர் இருக்கணும். ஸோ திஸ் இஸ் த கரெக்ட் ஆன்சர். தென் 41st கொஸ்டின், பெர் பிளான்ட் ஈல்ட் இன் ஆப்பிள் இஸ். ஒரு பிளான்ட்டுக்கு ஆப்பிளுடைய ஈல்டு நார்மலாக எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்கிறேன். இது ஒரு ரேஞ்ச் கொடுத்துருக்குறாங்க. 10 to 20 kg per tree per year. ஒரு வருஷத்துக்கு ஒரு மரத்திலிருந்து 10லேருந்து 20 கிலோ கிடைக்கும். இதில் ஆப்பிளில். ஸோ 42வது கேள்வி, கமர்ஷியல் ப்ராபகேஷன் மெத்தட் இன் ஆப்பிள். இதுவும் ஆப்பிளை வந்து மல்டிப்ளை பண்ணுறதுக்கு எந்த ப்ராபகேட்டிங் மெட்டீரியல் யூஸ் பண்ணுவீங்கன்னா டீ பட்டிங். அதுதான் வந்து கரெக்ட் ஆன்சர். ஸோ 43rd கொஸ்டின், இது வந்து வெஜிடபிள்ஸில் வந்துடுது. குரோமோசோம் நம்பர் ஆஃப் பெண்டி இஸ். பெண்டினுடைய குரோமோசோம் நம்பர் என்னன்னு கேட்டுக்கிறேன். ஸோ தி கரெக்ட் ஆன்சர் இஸ் 2n is equal to 130. ஸோ குரோமோசோம் நம்பர் பர் பெண்டி இஸ் 130. Then 44, the question number, the resistant variety in bendi for yellow mosaic virus is பர்பானி கிராந்தி. இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். 45வது கொஸ்டின், the chemical used to reduce vegetative growth in bendi is. பெண்டி விட்டிங்கன்னா நிறைய growth வந்துக்கிட்டே இருக்கும். அந்த growth-ஐ அரெஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம எந்த கெமிக்கல் யூஸ் பண்ணுறோம்னா தி கரெக்ட் ஆன்சர் இஸ் எத்திப்பான். 100 to 500 ppm யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி இந்த மேலிக் ஹைட்ரேட்டை யூஸ் பண்ணுவாங்க. எதில் யூஸ் பண்ணுவாங்க? ஆனியனில். ஆனியனில் வந்து என்ன ஆகும், ஹார்வெஸ்ட் பண்ணி போட்ட உடனே ஒரு பேட் வெதர் இருந்தது அல்லது ஹீட் ஆயிடுச்சுன்னா ஆனியன் முளைச்சிட்டு இருக்கும், ஃபீல்டுலேயே முளைக்கும். அதுக்கு எது பெரிய ஆனியன் சின்ன ஆனியன் ரெண்டுமே முளைக்கும்.
அதை வந்து கண்ட்ரோல் பண்றதாக மேலிக் ஹைட்ரசைடு ஸ்ப்ரே பண்ணுவாங்க. இங்க வந்து பெண்டில வெஜிடேட்டிவ் growth அரெஸ்ட் பண்றதுக்கு எத்திபான் 100 to 500 ppm யூஸ் பண்ணுவாங்க. Then 46th question again from vegetables. Family of sweet potato is enna family? The correct answer is Convolvulaceae. Okay. Then we move on to 47th question. Dash type of photoperiodism promote tuberization in sweet potato. இதுல வந்து லாங் டே பிளான்ட் இருக்கும், ஷார்ட் டே பிளான்ட் இருக்கும், நியூட்ரல் பிளான்ட் இருக்கும். இது வந்து sweet potato is a short day plant. This is the correct answer. Then 48 question. Red color of beetroot is due to. பீட்ரூட் நம்ம வந்து உங்களுக்கு ரெட் கலராக வரும். நம்ம சாப்பிடும்போதே பார்த்தீங்கன்னா கையில எல்லாம் ஒட்டிக்கும். அதுக்கு காரணம் என்ன? அந்த ரெட் கலர் வர்றதுக்கு காரணம் என்ன? பீட்டா சைனின் அப்படிங்கிற ட்ரக் பிரின்சிபிள் அது வந்து இதில் அதிகமாக இருக்கும். திஸ் இஸ் த கரெக்ட் ஆன்சர். தென் 49வது கேள்வி. சீட் ரேட் ஆஃப் பிரிஞ்சால். திஸ் இஸ் வெரைட்டி. அதாவது வெரைட்டிக்கு வந்து பிரிஞ்சாலுடைய வெரைட்டிக்கு சீட் ரேட் வேற மாதிரி இருக்கும், அதே ஹைபிரிடுக்கு வேற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு வெரைட்டிக்கு கேட்டிருக்கிறேன். அதனால கரெக்ட் ஆன்சர் இஸ் 400 கிராம் பெர் ஹெக்டர். ஓகே. அடுத்தது 50வது கேள்வி என்னன்னா, டைப் ஆஃப் ஃபிளார்ஸ் விச் செட் ஃப்ரூட் இன் பிரிஞ்சால். அதாவது பிரிஞ்சால பார்த்தோம்னா இது ஹெட்ரோஸ்டைலிக். ஸ்டைல்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் இருக்கும். லாங் ஸ்டைல், ஷார்ட் ஸ்டைல் அண்ட் சூடோ லாங் ஸ்டைல் இருக்கும். ஸோ அதில் வந்து ஃப்ரூட் அதிகமாக எந்த டைப் ஆஃப் ஃப்ளாரில் வருதுன்னா லாங் ஸ்டைல்டு ஃப்ளாரில் வந்து தி ஃப்ரூட் செட் அதிகமாக இருக்கும். தட் இஸ் த கரெக்ட் ஆன்சர். தென் 51வது கேள்வி. பூசா ரூபி இஸ் த வெரைட்டி ஆஃப். இது வெரைட்டி கேட்டிருக்கிறேன். பூசா ரூபி எதில் வரும்? டொமேட்டோல வரும். This is the correct answer for this question. 51வது கேள்வி. Then 52வது கேள்வி. Suitable season for tomato. யூஸ்வலா வந்து டொமேட்டோ வந்து நம்ம வந்து ஒரு மாதிரி ஜனவரி பிப்ரவரியில் நாம் வந்து போடணுங்க. அப்போ வந்து நல்ல ஃப்ரூட் ஈல்டு கிடைக்கும். அதுதான் தட் இஸ் தி கரெக்ட் ஆன்சர் ஃபார், தட் இஸ் சூட்டபிள் ஆன்சர் ஃபார் சீசன் ஃபார் டொமேட்டோ. Then 53வது கேள்வி. The following acid is used for seed extraction in tomato is. அதில் வந்து நிறைய ஆசிட் கொடுத்துருக்கிறேன். இந்த கான்சென்ட்ரேட்டட் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் வந்து தட் இஸ் தி பெஸ்ட் ஆசிட். எவ்வளவு யூஸ் பண்ணோம்னா 10 ml per kilogram of pulp. என்ன பண்ணணும்? டொமேட்டோ முதல்ல பிசைஞ்சு விட்டுணும், பல்ப் ஆயிக்கணும். பல்பான பிறகு இந்த டொமேட்டோ சீட் எக்ஸ்ட்ராக்ஷன் வந்து 3 மெத்தட் இருக்குது. ஒன்று வந்து ஃபெர்மெண்டேஷன் மெத்தட், ஆசிட் மெத்தட் அண்ட் ஆல்கலி மெத்தட். ஃபெர்மெண்டேஷன் மெத்தடில் ஒரு 24 ஹவர்லேருந்து 48 வரைக்கும் பிசைஞ்சு விட்டு அது வந்து தண்ணியில் ஊற வைக்கணும். அது வந்து ரெக்கவரி பார்த்தீங்கன்னா சீடு ரெக்கவரினா ஒரு 5 to 7% தான் வரும். அப்புறம் சீடு பார்த்தீங்கன்னா பிகாஸ் ஆஃப் ஃபெர்மெண்டேஷன் டல் கலர் இருக்கும். ஆனால் ஆசிட் யூஸ் பண்ணி பண்ணும்போது ரெக்கவரி வந்து 0.5லேருந்து 1% வரைக்கும் கிடைக்கும். அப்புறம் சீடு வந்து கோல்டன் கலரில் இருக்கும். தட் வில் ஃபெச் ஹையர் ப்ரைஸ் when compared to the seed separated by fermentation process. Then one more seed extraction method இருக்குது. அது வந்து ஆல்கலி மெத்தட். ஆல்கலி என்ன யூஸ் பண்ணோம்? சோடியம் ஹைட்ராக்சைடோ அல்லது பொட்டாசியம் ஹைட்ராக்சைடோ யூஸ் பண்ணோம். ஓகே. அடுத்து 54வது கேள்வி. ஃப்ரூட் கிராக்கிங் இன் டொமேட்டோ இஸ் டியூ டு டெஃபிஷியன்சி ஆஃப் விச் நியூட்ரியன்ட்? என்ன நியூட்ரியன்ட்? தி கரெக்ட் ஆன்சர் இஸ் போரான். ஸோ 55th question. வாட்டர் ரெக்குயர்மெண்ட் ஆஃப் டொமேட்டோ எவ்வளவு? 600லேருந்து 800 mm. இதுதான் வந்து சரியான பதில். தி 56வது கேள்வி. தி பிரின்சிபல் காம்பனன்ட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் பஞ்சன்சி இன் சில்லி. சில்லி சாப்பிட்டோன்னா நினைக்கும் காரம் பயங்கரமாக அடிக்கும். அதுக்கு வந்து என்ன காம்பனன்ட்னா கேப்சாசின். திஸ் இஸ் த கரெக்ட் ஆன்சர். கேப்சாசின் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். தென் 57வது கேள்வி. Chilli variety suitable for rainfed cultivation is.
என்ன கரெக்டான வெரைட்டி? PMK1. நோ தப்புங்க. PKM1. சாரிங்க, PKM1. PKM1னா பெரிய குளம். இது வந்து ரெயின்ஃபெட் கல்டிவேஷனுக்கு யூஸ் ஆகுது. ஸோ PKM1 is there is a spelling error. இதுதான் வந்து suitable variety for rainfed cultivation, PKM1. 58வது கேள்வி, chilli is cultivated as a rainfed crop in which district of தமிழ்நாடு? நம்ம தமிழகத்தில் இருக்கிற டிஸ்ட்ரிக்ட்ல சில்லி வந்து எங்க ரெயின்ஃபெட்டா போடுறோம்னா அது கரெக்டான பதில் ராமநாதபுரம். ராம்நாடு இஸ் த கரெக்ட் ஆன்சர். தென் 59th question, skin cracking in chilli is due to. இது வந்து நியூட்ரியன்டாலயா அல்லது பிசியலாஜிக்கல் டிசார்டரையா? ரெண்டுமே கிடையாது. This is due to high temperature and high relative humidity. This is the correct answer for this question, that is skin cracking in chilli. Then 60வது கேள்வி, fruit drop in chilli is controlled by. இது நிறைய பூ பூக்கும், அப்புறம் ஃப்ரூட் ஃபார்ம் ஆகும். ஃப்ரூட் ஃபார்ம் ஆன உடனே அது வந்து கீழே விழுந்துடும், ட்ராப் ஆயிரும். அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு என்ன கெமிக்கல் growth regulator யூஸ் பண்றோம்னா மேங்கோக்கு யூஸ் பண்ண அதே growth regulator தான் NAA. NAA naphthalene acetic acid. எவ்வளவு ppm யூஸ் பண்ணோம்? 50 ppm யூஸ் பண்ணோம். This is the correct answer. Then 61st question, the word coal crop is derived from. coal crop அதாவது cruciferous crop. coal cropனா என்ன? கேபேஜ், காலிஃப்ளவர், இதெல்லாம் கோல் கிராப்ஸ்ல வந்து. அந்த கிராப், இந்த வேர்டு கோல் கிராப் எந்த வேர்ட்ல இந்த டிரைவ் ஆச்சுன்னா 4 ஆப்ஷன் கொடுத்துக்கிறேன். அதுல டி ஆப்ஷன், அதாவது போத் ஏ அண்ட் பி, போத் பி அண்ட் சி. பி என்ன? கிளிஃப் கேபேஜ். திஸ் இஸ் த கரெக்ட் வேர்ட். அதே அது மட்டும் இல்லாம சி என்ன? கோல் வாட்ஸ். ஸோ இந்த ரெண்டு வேர்ட்ல தான் கோல் கிராப்ஸ் வந்தது. ரைட். தென் கடைசி கேள்வி, 62வது கேள்வி, சயின்டிபிக் நேம் ஆஃப் காலிஃப்ளவர் இஸ் என்ன? பிராசிகா ஒலரேசிய வெரைட்டி போட்ரைட்டிஸ். 62 கடைசி கேள்வி இல்லைங்க, சாரிங்க. there are few more questions. then 63வது கேள்வி, தி எக்கனாமிக் பார்ட் ஆஃப் காலிஃப்ளவர் அப்படின்னா நம்ம சாப்பிட்றதுக்கு எந்த பார்ட்டை யூஸ் பண்றோம்? ஸ்டெம்மை யூஸ் பண்ணுமா, ரூட்டை யூஸ் பண்றோமா, லீஃபை யூஸ் பண்றோமா? காலிஃப்ளவர்ல அது எதுவுமே கிடையாது. கர்ட், அதுதான் வந்து த ஹெட். அதை நம்ம வந்து காலிஃப்ளவருக்கு நம்ம சாப்பிடுவதற்கு யூஸ் பண்ணுறோம். தென் 64வது கேள்வி, cabbage is originated from this species of. cabbage எந்த ஸ்பீசிஸ்ல இருந்து ஆரிஜினேட் ஆயிருந்ததுன்னா பிராசிகா ஒலரேசிய வெரைட்டி சில்வஸ்ட்ரிஸ். இந்த வெரைட்டில இருந்தா கேபேஜ் வந்து ஆரிஜினேட் ஆயிருச்சு. ஸோ திஸ் இஸ் த கரெக்ட் ஆன்சர். தென் 65வது கேள்வி, கோல்டன் ஏக்கர் இஸ் த வெரைட்டி ஆஃப். எந்த கிராப்பினுடைய வெரைட்டி? அதாவது எந்த வெஜிடபிள் வெரைட்டினா கேபேஜினுடைய variety. This is the correct answer. Then 66th question, chromosome number of mango is எவ்வளவு? 40. That is the correct answer. 2n is equal to 40. So நாம் இதுவரைக்கும் the production technology of horticulture crops part 1 பார்த்தோம். இதுல வந்து 66 கேள்வி கேட்டுக்கிறோம். இது மோஸ்ட்லி எல்லா கேள்வியுமே எந்தெந்த யூனிட்ல இருந்து வந்தது? 5வது யூனிட் ஃப்ரூட் கிராப்ஸ்ல இருந்தும் 6வது யூனிட் வெஜிடபிள்ஸ் தான் வந்தது. இன்னும் பார்ட் 2 அண்ட் பார்ட் 3 இருக்குது. அது பின்னாடி இருக்கிற ஸ்பைசஸ் அண்ட் பிளான்டேஷன், ஃபிளவர்ஸ் அண்ட் லேண்ட்ஸ்கேப்பிங், மெடிசனல் அண்ட் அரோமேட்டிக் பிளான்ட்ஸ் வரும். ஸோ நான் வந்து இது ஃபர்ஸ்ட் பார்ட்டை முடிச்சிருக்கேங்க. இது உங்களுக்கெல்லாம் பயனடையும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யாருக்கு? ஹார்டிகல்ச்சர் கிராஜுவேட், அண்டர் கிராஜுவேட் graduates and postgraduate graduates who are appearing for the horticulture officer and assistant director of horticulture respectively. Thank you. Very happy to present this test series. If you have not subscribed my channel so far,
Please kindly subscribe so that you can get upcoming videos. My YouTube channel is Trinity Cultural Academy. Thank you very much, friends.